ஒரு 5% ஓட்டை வாங்கி காமிச்சாரு 21 தேர்தல்ல. 29 தொகுதிகள்ல அதிமுக தோல்விக்கு தினகரன் காரணமானார் அரித்மேட்டிக் படி. சரி. இம்பாக்ட்னு பாத்தீங்கன்னா 60 தொகுதியில் அந்த இம்பாக்ட் இருக்கும். புரியுதுங்களா? அதிமுக ஆட்சி பொறுப்புல, அதாவது முதல் தடவையா அவர் ஸ்டாலின் தலைவராகி சந்திக்கிற தேர்தல், அவ்வளவு பயத்தோட தான் அவங்களும் அதை அணுகுனாங்க. வெற்றி பெற வேண்டிய சூழல்ல இந்த வெற்றி ஏன் கிடைக்காம போச்சுன்னு ஒரு சுய பரிசோதனை பண்ணணும். நம்ம 21 மே முடிஞ்ச உடனே ஜூன் ஜூலை எல்லாம் கதறிட்டு இருந்தோம். எடப்பாடி அதை பத்தி கவலையே படல. சரி. உட்காந்து அதெல்லாம் கூட்டி பார்த்தாரன்னு தெரியல. கூட்டி பார்த்திருந்தாலும் 29 தொகுதியில தினகரனால நம்ம தோத்துருக்கோம்னு அவரு புரிஞ்சிட்டு இருப்பார். அதோட என்ன சார் நிரூபிக்கணும்? 15 தொகுதி கொடுத்தாலும் ரெட்டலை சின்னத்துல கொடுங்கன்னு தினகரன் கடைசியா கேட்டார். கேட்கலையே. அப்ப நம்ம தன்னம்பிக்கையோடு போட்ட கணக்கு தப்பு கணக்கு ஆயிடுச்சுன்னு அறிக்கை விட வேண்டாம். கூட்டி அறைகளுக்குள்ளேயாவது உட்காந்து ஒத்துக்கிட்டு அடுத்து என்ன செய்யலாம் யோசிச்சாரா? யோசிக்கல. யோசிச்சிருந்தா 24 தினகரனை கூப்பிட்டு, இப்ப 2 தொகுதி தர்றேன், அதே இது நீ நில்லுன்னு சொல்லியிருக்கலாமே. ஒரு பேச்சுக்கு நான் சார் அவர் ஒத்துப்பாரா இல்லையாங்கிறது வேற. அப்போ தன்னை பற்றியும் சரி, தன் கட்சியை பற்றியும் கவலைப்படாத ஒருவர் எவ்வளவு நாளைக்கு தலைவர் பதில தொடர முடியுங்கிற அந்த கேள்வி இயல்பாவே எழதான் இருக்கு எந்த இயக்கத்திலையும்.